இயேசுவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று தவக்காலத்தின் முதல் வாரம் செவ்வாய்க்கிழமையில் நாம் இருக்கின்றோம். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமைய வாழ்த்துகிறேன், ஜெபிக்கின்றேன். இன்றைய இறைவார்த்தை சிந்தனைகளுக்கு நாம் கவனமுடன் செவி கொடுப்போம். இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 55, இறை வார்த்தைகள் 10 முடிய. ஆண்டவர் கூறுவது: மழையும் பனியும் வானத்திலிருந்து இறங்கி வருகின்றன. அவை நிலத்தை நனைத்து முளை அரும்பி வளர செய்து, விதைப்பவனுக்கு விதையையும் உண்பவனுக்கு உணவையும் கொடுக்காமல் அங்கு திரும்பி செல்வதில்லை. அவ்வாறே என் வாயிலிருந்து புறப்பட்டு செல்லும் வாக்கும் இருக்கும். அது என் விருப்பத்தை செயல்படுத்தி, எதற்காக நான் அதை அனுப்பினேனோ அதை வெற்றிகரமாக நிறைவேற்றாமல் வெறுமையாய் என்னிடம் திரும்பி வருவதில்லை. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். திருப்பாடல் 34. பல்லவி. நீதிமான்களை இறைவன் அனைத்து துன்பங்களிலிருந்தும் விடுவிக்கின்றார். நீதிமான்களை இறைவன் அனைத்து துன்பங்களிலிருந்தும் விடுவிக்கின்றார். என்னுடன் ஆண்டவரை பெருமைப்படுத்துங்கள். அவரது பெயரை ஒருமிக்க மேன்மைப்படுத்துவோம். துணை வேண்டி நான் ஆண்டவரை மன்றாடினேன். அவர் எனக்கு மறுமொழி பகர்ந்தார். எல்லா வகையான அச்சத்தினின்றும் அவர் என்னை விடுவித்தார். பல்லவி. நீதிமான்களை இறைவன் அனைத்து துன்பங்களிலிருந்தும் விடுவிக்கின்றார். அவரை நோக்கி பார்த்தோர் மகிழ்ச்சியால் மிளிர்ந்தனர். அவர்கள் முகம் அவமானத்திற்கு உள்ளாகவில்லை. இந்த ஏழை கூவி அழைத்தான். ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார். அவர் எல்லா நெருக்கடில் நின்றும் அவனை விடுவித்து காத்தார். பல்லவி. நீதிமான்களை இறைவன் அனைத்து துன்பங்களிலிருந்தும் விடுவிக்கின்றார். ஆண்டவர் கண்கள் நீதிமான்களை நோக்குகின்றன. அவர் செவிகள் அவர்களது மன்றாட்டை கேட்கின்றன. ஆண்டவரின் முகமோ தீமை செய்வோருக்கு எதிராக இருக்கின்றது. அவர் அவர்களின் நினைவை உலகில் அற்றுப்போக செய்வார். பல்லவி. நீதிமான்களை இறைவன் அனைத்து துன்பங்களிலிருந்தும் விடுவிக்கின்றார். நீதிமான்கள் மன்றாடும் போது ஆண்டவர் செவி சாய்க்கின்றார். அவர்களை அனைத்து இடு கண்ணினின்றும் விடுவிக்கின்றார். உடைந்த உள்ளத்தார்க்கு உலகில் ஆண்டவர் இருக்கின்றார். நைந்த நெஞ்சத்தாரை அவர் காப்பாற்றுகின்றார். பல்லவி. நீதிமான்களை இறைவன் அனைத்து துன்பங்களிலிருந்தும் விடுவிக்கின்றார். மனிதர் அப்பத்தினால் மட்டுமல்ல, மாறாக கடவுளின் வாய்ச்சொல் ஒவ்வொன்றாலும் வாழ்வர். ஆண்டவரே, நற்செய்தியை தகுந்த விதத்தில் எடுத்து சொல்ல என் உள்ளத்தையும் உதட்டையும் தூய்மையாக்கும். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மத்திய எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. மத்திய நற்செய்தி அதிகாரம் 6, இறை வார்த்தைகள் 7-15 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: நீங்கள் இறைவனிடம் வேண்டும் பொழுது பிற இனத்தாரைப் போல பிதற்ற வேண்டாம். மிகுதியான சொற்களை அடுக்கிக் கொண்டே போவதால் தங்கள் வேண்டுதல் கேட்கப்படும் என அவர்கள் நினைக்கிறார்கள்.
நீங்கள் அவர்களைப் போல் இருக்க வேண்டாம். ஏனெனில் நீங்கள் கேட்கும் முன்னரே உங்கள் தேவையை உங்கள் தந்தை அறிந்திருக்கிறார். ஆகவே நீங்கள் இவ்வாறு இறைவனிடம் வேண்டுங்கள். விண்ணுலகிருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. இன்று தேவையான உணவை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னித்துள்ளது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீயோனிடமிருந்து எங்களை விடுவியும். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமக்கே. ஆமேன். மற்ற மனிதர் செய்யும் குற்றங்களை நீங்கள் மன்னிப்பீர்களானால் உங்கள் விண்ணக தந்தையும் உங்களை மன்னிப்பார். மற்ற மனிதரை நீங்கள் மன்னியாவிடில் உங்கள் தந்தையும் உங்கள் குற்றங்களை மன்னிக்க மாட்டார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். நற்செய்தி வாக்கினால் என்னுடைய பாவங்கள் அகல்வதாக. ஆமென். மன்றாட்டை கேட்கும் ஆண்டவர். இயேசுவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, வலுவற்ற மனிதர்களாகிய நமக்கு எல்லா விதமான ஆசிகளும் இறைவேண்டல் மூலமாகவே கிடைக்கின்றன என்று இறைவேண்டலின் முக்கியத்துவத்தை பற்றி குறிப்பிடுவார் அலெக்ஸ் கர்லைல் என்ற அறிஞர். நற்செய்தியில் இயேசு கற்றுத்தரும் இறைவேண்டல் இரண்டு விதமான பின்னணியில் வருகின்றன. ஒன்று, இன்றைய நற்செய்தி வாசகத்தில் வாசிப்பது போல இயேசு இறைவனிடம் வேண்ட கற்றுத்தருவது. இன்னொன்று, சீடரின் வேண்டுகோளின்படி இயேசு இறைவனிடம் வேண்ட கற்றுத்தருவது. இரண்டாவது பின்னணி, உண்மையாயிருக்கும் பட்சத்தில் இயேசு தம் சீடர்களுக்கு இறைவனிடம் வேண்ட கற்றுக் கொடுத்தார் என்றால் இறைவேண்டல் எத்துணை முக்கியம் வாழ்ந்தது என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். இயேசு கற்றுத்தரும் இறைவேண்டலில் இரண்டு பகுதிகள் உள்ளன. முதற் பகுதி கடவுளை போற்றுவதாகவும், இரண்டாவது பகுதி நமது தேவைகளுக்காக மன்றாடுவதாகவும் இருக்கிறது. இப்போதெல்லாம் நாம் கடவுளை போற்றி புகழ்ந்து அவரது திருவுளத்தை நாடுகின்றோமோ, அப்போதெல்லாம் கடவுள் நமது மன்றாட்டை கேட்கிறார் என்றும் பொருள் எடுத்துக்கொள்ளலாம். இன்று நாம் பதிலுரை பாடலாக பாட கேட்ட திருப்பாடல் 34 அதன் ஆசிரியர் தாவீது நீதிமான்களை இறைவன் அனைத்து துன்பங்களிலிருந்தும் விடுவிக்கின்றார் என்கிறார். ஆண்டவருக்கு அஞ்சி அவர் வழியில் நடந்த தாவீதை ஆண்டவர் ஆபத்திலிருந்து காத்ததற்கு நன்றியாக அவரை போற்றி பாடுகின்ற ஒரு பாடல்தான் இப்பாடல். கடவுள் பார்வையில் நேர்மையாய் நடந்தார் தாவீது. அதனால்தான் கடவுள் அவரை எதிரியிடமிருந்து மீட்டார். நாமும் இன்றைய முதல் வாசகத்தில் படிப்பது போல கடவுளின் வார்த்தையை கேட்டு அதன்படி நடந்து ஆண்டவரிடம் மன்றாடினால் நிச்சயம் அவர் நம் மன்றாட்டை கேட்பார். அன்னை மரியாவின் மீது ஆழமான நம்பிக்கை கொண்டிருந்தவர் புனித ஜான் போஸ்கோ. தனக்கு எப்போதெல்லாம் பணத்தேவை ஏற்படுமோ அப்போதெல்லாம் அவர் அன்னை மரியாவின் உதவியை நாடுவார். அன்னை மரியாவும் அவருக்கு உதவி அவரை இக்கட்டிலிருந்து காப்பாற்றுவார். ஒரு சமயம் ஒருவருக்கு கொடுக்க வேண்டிய பாக்கி பணமான 5 ரூபாயை இன்னொருவரிடம் வாங்கி அதை
மாலை 4 மணிக்குள் அவரிடம் திருப்பி தந்து விடுவதாக வாக்குறுதி தந்தார் ஜான் போஸ்கோ. நேரம் கடந்து கொண்டு இருந்தது. பணம் கிடைத்த பாடில்லை. இதனால் அவர் அன்னை மரியாவிடம் வேண்டிவிட்டு தூங்க சென்று விட்டார். அவர் தூங்கி எழுந்து பார்த்தபோது சரியாக 5 ரூபாய் அவரது மணிப்பர்சில் இருந்தது. எல்லாம் அன்னை மரியாவின் அற்புதம் என நினைத்து கொண்டு அவருக்கு நன்றி சொல்லிவிட்டு உரியவரிடம் பணத்தை கொடுத்தார். புனித ஜான் போஸ்கோ அன்னை மரியாவின் உதவியை நாடிய போதெல்லாம் அன்னை மரியா அவருக்கு உதவினார் என்றால் அவர் நேர்மையாளராய் இருந்தார். அதனால் அவரது மன்றாட்டு கேட்கப்படுவதற்கு ஒரு முக்கியமான காரணமாக இருந்தது. நாமும் நேர்மையாளர்களாய் இருந்து கடவுளிடம் வேண்டுவோம். அப்போது கடவுள் நமது மன்றாட்டை கேட்டு நமக்கு ஆசி வழங்குவார். இன்று நமக்கு கொடுக்கப்படுகின்ற ஆண்டவரின் வார்த்தையாக, அப்போது நீ ஆண்டவரை மன்றாடுவாய், அவர் உனக்கு பதில் அளிப்பார் என்று எசாயா புத்தகத்தில் 58ஆம் அதிகாரம் 7-9 முடிய பார்க்கிறோம். இன்று நாம் எடுக்கப்படுகின்ற தீர்மானங்கள் என்ன? 1. கடவுள் நமது மன்றாட்டை கேட்க அவரது திருவுளத்தின்படி நடப்போம். 2. ஆண்டவரிடமிருந்தே நமக்கு உதவி வரும் என்பதால் அவரிடம் நம்பிக்கையோடு மன்றாடுவோம். 3. கடவுளின் வார்த்தையே நமக்கு ஆறுதல். அதை நாம் வாசித்து வாழ்வாக்க மறக்க வேண்டாம். இறைவன் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.